எங்க டாக்ஸில வந்த ஒரு பொண்ணு அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட காசு கொடுத்துட்டு இருக்கும் போது அப்ப அதே டாக்ஸில வந்த இன்னொரு பொண்ணு என்ன பண்றானா அப்படி நைஸா விழுக்க தெரியாம அவளோட ஸ்கர்ட் எடுத்து அந்த டாக்ஸியோட டோர்ல லாக் பண்ணி விட்றா. அவள் அந்த டாக்ஸி இங்க இருந்து போகும்போது அப்படியே அவளோட ஸ்கர்ட் அப்படியே உருவிட்டு போயிடுது. இதை பார்த்து இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு ஐயோ என் ட்ரெஸ் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனா அந்த டாக்ஸி வந்துட்டு அங்கிருந்து போயிடுது. அப்ப கூட இருக்க அவ வந்துட்டு ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஐயோ என்னமா அப்படியே ஆச்சு கொஞ்சம் பார்த்து இறங்க மாட்டியாமா அப்படின்னு மாதிரி கேட்கிறா. அப்ப இந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம எங்க நான் ஆக்சுவலி இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்குங்க, ஆல்ரெடி இன்டர்வியூக்கு டைம் ஆயிட்டு இருக்குங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்ப அவ வந்துட்டு ஓ நீ இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ தான் வந்திருக்கியாமா, நானும் அதுக்கு தான் வந்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுமா, நான் வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு துணி குப்பையில போலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன், இந்த அந்த ட்ரெஸ் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. வாங்கி பார்த்தா நாரா கிழிஞ்சு போயிருக்குது. இதை பார்த்து இந்த பொண்ணு எங்க இதை போட்டு போனா என்ன உள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு போது எங்க பாருமா உனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இல்ல இந்த போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம அந்த ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறா. சோ அப்படி போட்டுட்டு இருக்கும் போது அப்ப என்ன பண்றானா அவளோட ஃபைலை வாங்கி இந்த சீஃப் மேனேஜர் வேலைக்கான ரெஷ்யூம் எடுத்துட்டு கிளீனர் வேலைக்கான ரெஷ்யூம் வச்சறா. ஆனா இதை தெரியாது இந்த பொண்ணு வேலை கொடுத்தா போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸோட உள்ள போக சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவ தான் உள்ள உட்காந்துட்டு இருக்கா. சோ அந்த பாஸ்களோட ரெஷ்யூம் எல்லாம் பார்த்துட்டு ஓகேமா எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணியோடையும் பார்த்தலாம் அப்படின்னு போது இவன் என்ன சொல்றேன்னா இது அந்த பொண்ணா சார், அவ ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனா அவகிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி எந்த குவாலிஃபிகேஷனும் இல்ல, அவ அந்த கம்பெனிக்கு கிளீனர் வேலை செய்ய தான் வந்திருக்கா, வேணா அவ ஃபைலை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்றா. சோ இதை கேட்டு அந்த பாஸும் அவளை உள்ள கூப்பிட்டு ஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேமா நீங்க ரெண்டு பேர் செலக்டட், அப்புறம் நீ இருக்கலமா உனக்கு உன் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி இந்த கம்பெனில அக்கௌண்டன்ட் வேலை இருக்கு, போய் நீ பாரு, அப்புறம் நீமா உனக்கான திங்ஸ் எல்லாம் தோ மூலையில இருக்குது அதை எடுத்துட்டு போயிட்டு கம்பெனியை கிளீன் பண்ற வேலையை ஆரம்பி அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு இந்த பொண்ணு ஒண்ணுமே புரியாம எது நான் கிளீன் பண்ணிட்டா சார் அப்படின்னு போது ஆமா நீ தான் கிளீன் பண்ணும், அதுக்கு தானே வந்துக்கிற, வேலை வேணுமா வேணாமா அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. சோ இதை கேட்டவ இங்க என்ன நினைச்சுன்னே தெரியாம வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு கிளீன் பண்றா. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரெகுலரா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது தோ இருக்கால இவ இது சரியான தத்தி அடிக்குது, இதுக்கு ஒண்ணுமே தெரியாத அடிக்குது, உட்காந்து முடிச்சிட்டு இருக்கு. சோ அப்படி இவ முடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப அவ தான் வந்துட்டு எங்க பாருமா இதெல்லாம் இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறா. சோ அப்படி சொல்லி கொடுத்துவ எங்க பாருமா கண்டிப்பா ஒரு நாள் வேலை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில சரின்னு சொல்லிட்டு நான் இங்க கிளீனர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சோ நான் தான் உனக்கு உன் வேலையில ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பாஸ்ட்டு கொஞ்சம் என்னை பத்தி எடுத்து சொல்ல அப்படின்னு மாதிரி கேட்கறா. சரிமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சோ அப்ப அந்த பாஸ் வந்துட்டு நேரா இவகிட்ட வந்து பார்த்துட்டு வாவ் என்னமா இவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒர்க் அசால்ட்டா முடிச்சிட்ட, நீயா பண்ண அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார் வேற யாரு பண்ணது, நான் தான் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டு அவ்வளவு கடுப்பாயிரா. எது நீ பண்ணியா சார், அவ போய் சொல்றா, இவளுக்கு ஒண்ணுமே தெரியல, நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி அவ சொல்ல எது நீ ஹெல்ப் பண்றியா, போயிட்டு கூட்டி பொறுக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டு பாஸ் வந்துட்டு போதும் நிறுத்தியா, எவ்வளவு நாள் தான் ஆடுவேன், நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறாரு. என்ன அப்படின்னா அந்த ஸ்கர்ட் எல்லாம் உருவிட்டு போனுச்சுல அது ஆக்சுவலி உங்களோட கம்பெனிக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. சோ இதை பார்த்துட்டு இவ வந்துட்டு ஓ அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு போது ஏமா அதை மட்டும் அவ பண்ணல, இப்ப நீ கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கல அதுக்கும் அவதான் காரணம், உன் ரெசியூம் மாத்தி வச்சுதான் அவதாமா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு இந்த பொண்ணு கோவப்படும் போது நீ கோவப்படாத நிறுத்து,